Friends, நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.2ல கொஸ்டின் நம்பர் 7ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் அதோட ஆன்சரும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Show that y is equal to log of 1 plus x minus 2x by 2 plus x when x is greater than minus 1 is an increasing function of x throughout its domain அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்பவுமே இன்க்ரீசிங்காக தான் இருக்கும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க டொமைனில் அப்படின்றதான் நம்மளோட கொஸ்டின். அதாவது எக்ஸோட வேல்யூ -1 கிரேட்டராக இருக்கும்போது இது எப்பவுமே இன்க்ரீசிங் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க கொஸ்டினை எடுத்துட்டு முதல்ல தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்க. ஸோ ஒய்யை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy by dx அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து log x. log x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் log x ஒரு டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log x அப்படின்றது 1 by x. ஸோ இது வந்து 1 by 1 plus x அப்படின்னு கிடச்சிரும். திருப்பி 1 plus x போய் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 தான் வரும், அதை எழுத தேவையில்லை. மைனஸ் இது பார்க்க u by v மாதிரி இருக்கு பாருங்க. u by vல ஒரு டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து u dash v minus u v dash by v squared அப்படின்னு எழுதணும். இதுதான் நம்ம ரூல். ஸோ இதில் இது யூனோ இதை வீனோ அசியூம் பண்ணிக்கலாம். அதில் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். 2x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெறும் 2 வந்துடும். பக்கத்தில் v எடுத்து அப்படியே எழுதிடணும். அப்போ 2 plus x அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் u அப்படியே எழுதிட்டு v-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2 plus x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 வந்து 0 ஆகிடும். x-ஐ பண்ணால் 1 தான் கிடைக்கும். பை v ஸ்கொயர்ட், அதனால இங்கே 2 plus x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இதான் செகண்டில் இருக்கட்டும். இதை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல இது 1 by 1 plus x இருக்கு. மைனஸ் இங்கே உள்ள 2-வை எடுத்துகிட்டு போனால் 2 2s are 4, 2 into x 2x. இந்த மைனஸ் உள்ள எடுத்துகிட்டு போனோம்னா minus 2x தான் பை 2 plus x தான் ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. இதில் ப்ளஸ் 2x-உம் மைனஸ் 2x-உம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இங்கே வந்து 1 by 1 plus x-ன்ற டேர்ம் இருக்குது. இங்கே மைனஸ் 4 by 2 plus x ஸ்கொயர்ட் அப்படின்ற டேர்ம் இருக்குது. இங்கே இருக்கிற டினாமினேட்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்துக்கலாம். இந்த டினாமினேட்டர் இங்கே, இந்த டினாமினேட்டர் இங்கே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ வேல்யூ 2 plus x the whole squared minus 4 time 1 plus x. டினாமினேட்டரில் ஒரு 1 plus x-உம் 2 plus x the whole squared இருக்கும். டினாமினேட்டரில் எந்த எக்ஸ்பென்ஷனும் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ ஈக்குவல் டு 0 பண்ணி தான் பிரேக்கப் பாயிண்ட் எடுப்போம். நம்ம டினாமினேட்டர் அந்த பக்கம் போய் டெஃபினட்டாக 0 தான் ஆகும். ஸோ அது எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். நியூமரேட்டரில் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். இந்த 2 plus x the whole squared பார்க்க a plus b the whole squared மாதிரி இருக்கு. a plus b the whole squared-ஓட ஃபார்முலா என்ன? a squared plus b squared plus 2ab 2 into 2x. இதில் 4-ஐ உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். minus 1 into 4 minus 4 minus 4 into x minus 4x. ஸோ டினாமினேட்டர் டேர்ம் அப்படியே இருக்குது. 1 plus x 2 plus x the whole square அப்படின்னு இருக்குது. ஸோ இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே 2-வை ஸ்கொயர் பண்ணால் ஃபஸ்ட்டு 4, பக்கத்தில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே 2 உள்ளே மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 4x, அந்த பக்கம் ஒரு minus 4-உம் ஒரு minus 4x-உம் இருக்குது. இங்கே டினாமினேட்டரில் ஒரு 1 plus x ஒரு 2 plus x the whole square கிடச்சிருக்கு. இந்த ப்ளஸ் 4x-உம் மைனஸ் 4x-உம் கேன்சல் ஆகிடும். இந்த ப்ளஸ் 4-உம் இந்த மைனஸ் 4-உம் கூட கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் ஆன்சர் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 1 plus x 2 plus x the whole square அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ. இது வந்து கிரேட்டர் தென் 0 வரனா இது ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், லெஸ் தென் 0 வரனா இது என்னது? ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ கேள்வியில் ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நம்ம இது ஆக்சுவலாக ஈக்குவல் டு 0 பண்ணிட்டு கொண்டு போகணும். அவங்க இன்டர்வல்ஸ் எதுவுமே உங்களுக்கு கேட்கல. ஜஸ்ட் கொடுத்துருக்க டொமைனில் இது இன்க்ரீசிங்கான்னு கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிரேட்டர் தென் 0-வான்னு கேட்குறாங்க. மேலே இருக்கிற டேர்ம் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர்டுன்றது வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. ஏன் தெரியுமா? நீங்கள் ஸ்கொயர் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் அது கிரேட்டர் தென் 0 தான். அதேமாதிரி இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 2 plus x the whole squared அப்படின்ற டேர்மும் கிரேட்டர் தென் 0 தான் இருக்கு. ஏன்னா இந்த டேர்ம் ஸ்கொயரில் இருக்குல்ல, அதனால இதுவும் ஒரு கிரேட்டர் தென் 0 தான். இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். இப்போ இந்த நம்பர் பாசிட்டிவா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா கொஸ்டின்ல ஆல்ரெடி நம்ம கிட்ட என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மை எக்ஸ் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் -1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரேட்டர் தென் -1னா இப்போ நம்பர் லைனில் இது -1 விட கிரேட்டர் வேல்யூன்றது 0 +1 +2 +3 இதை தான் கிரேட்டர் தென் -1. இது ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. உங்கள் டொமைனே வந்து எக்ஸோட வேல்யூ வந்து மஸ்ட் பி கிரேட்டர் தென் -1 தான். அப்போ -1 விட பெரிய நம்பரை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த வேல்யூ டெஃபினட்டாக எப்படி தான் இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ நம்ம சொல்லிடலாம் இந்த dy by dx வந்து கிரேட்டர் தென் 0-வா இருக்கும். எப்போ அப்படின்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் -1-ஆக இருக்கும்போது. ஏன்னா இவங்க 2 பேரும் பாசிட்டிவ் தான். இது பாசிட்டிவ் ஆகும்னா இதுதான் கண்டிஷன். அதான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ the given function is increasing function throughout its given domain அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். Question number 8ல find the value of x for which y is equal to x into x minus 2 the whole squared is an increasing function அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங்காக இருக்கணும்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் கண்டுபிடிங்கன்றதான் உங்களோட கேள்வி. முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டின்ல எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மேலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இது எங்கே இன்க்ரீசிங் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இதை ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு வந்துடும். இது பேசிக்காக பார்க்க எக்ஸ் ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக எக்ஸ்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வரும் இல்லையா? இப்போ 2xன்னு எழுதிக்கலாம். எக்ஸ்ன்றது இந்த ஃபுல் டேர்ம் தான். அது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படியே தான் வரும். ஸோ 2xன்னு எழுதியாச்சு. ஸோ இந்த ஸ்கொயரை மட்டும் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே இருக்கவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். உள்ளே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது வந்து u, இது vல தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். முதல்ல யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, b அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் போட்டு எக்ஸ் அப்படியே எழுதிட்டு எக்ஸ் மைனஸ் 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது திருப்பி என்ன தான் வரும்? 1 தான் கிடச்சிருக்கும். அப்படி எழுதிக்கோங்க. இது 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 வெளியே இருக்குது. உள்ள ஒரு எக்ஸ் மைனஸ் 2, இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸும் இந்த எக்ஸையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கும் உங்களுக்கு? 2x அப்படின்னு கிடச்சிருக்கும். பக்கத்தில் ஒரு -2 இருக்குது உங்ககிட்ட. இந்த 2xல இந்த 2ல இருந்தும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 2வை காமனாக எடுத்துடலாம். அப்போ 2x எக்ஸ் மைனஸ் 2 வெளியே இருக்குது. இவங்க கிட்ட இருந்து ஒரு 2 இப்படி காமனாக எடுத்துட்டோம்னா உள்ள எக்ஸ் மைனஸ் 1ன்னு கிடச்சிருக்கும். இப்போ டிஒய் பை டிஎக்ஸோட நம்மளோட வேல்யூ இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது பாருங்கள். மல்டிபிள் பண்ணால் 4, ஒரு எக்ஸ், ஒரு எக்ஸ் மைனஸ் 1, ஒரு எக்ஸ் மைனஸ் 2. இதான் நம்மளோட டிஒய் பை டிஎக்ஸ். இவங்களை ஈக்குவல் டு 0 பண்ணுறது மூலமாக எங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சலாம். நவ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு சொல்லலாம். இதை ஈக்குவல் டு 0 பண்ண போகிறோம். ஸோ விச் இம்ப்ளைஸ் இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0. அதாவது 4x எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. 3 டேர்ம் இப்படி மல்டிபிளில் 0 இருந்துச்சுன்னா இதில் இது 0 ஆகலாம், இல்லை இது 0 ஆகலாம், இல்லை இது கூட 0 ஆயிருக்கலாம். ஸோ அப்போ 3 டேர்மையுமே ஈக்குவல் டு 0 பண்ணிக்கணும். இப்போ 4x ஈக்குவல் டு 0னா மல்டிபிள் இருக்க 4 அங்கே போனால் டிவைட் ஆகி 0 ஆகும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு பாயிண்ட். எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்ற பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 கிடச்சிருக்கும். அப்புறம் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 பண்ணும்போது -2 அந்த பக்கம் போனால் என்ன ஆயிருக்கும்? +2ன்னு வந்திருக்கும். ஆக்சுவலாக இப்போ 4x வச்சுட்டு மற்ற ரெண்டும் அந்த பக்கம் போய் 0 ஆச்சுன்னா இது கண்டிஷன். எக்ஸ் மைனஸ் வச்சுட்டு இவங்க 2 பேர் அங்கே போய் 0 ஆச்சுன்னா இது கண்டிஷன். இந்த மாதிரி 3மே வந்து பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ இது 3மே என்ன பாயிண்ட் தான்? கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். இவங்கள நம்பர் லைனில் ப்ளாட் பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை நம்பர் லைனில் ப்ளாட் பண்ணி, ஸோ ரைட் சைடில் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டிவும் லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் இன்ஃபினிட்டியும் போட்டுட்டு இதில் 0 +1 +2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 0 +1 +2 நம்பர் லைனில் எந்த ஆர்டரில் வருமோ அதே ஆர்டரில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ இதில் இன்டர்வல்னு பார்க்கும்போது -∞ to 0 ஒரு இன்டர்வல் கிடச்சிருக்கு, 0 to 1 ஒரு இன்டர்வல் கிடச்சிருக்கு, 1 to 2 ஒரு இன்டர்வல், அதே மாதிரி 2 to ∞ ஒரு இன்டர்வல், 4 இன்டர்வல் இருக்கு. இதோட வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு பாருங்களேன். இந்த f dash of x நமக்கு கிடைச்சது இல்லையா? இவங்களே f dash of x அப்படின்றது உங்களோட dy by dx தான். இந்த dy by dx 4 into x, x minus 1, x minus 2 எடுத்து எழுதிட்டு இப்போ இந்த இன்டர்வல்ல ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு நம்பர் இப்போ 0க்கும் -∞ நடுவில் -1ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் 0.5 எடுக்கலாம், 1க்கும் 2க்கும் நடுவில் 1.5 எடுக்கலாம், 2வை விட பெரிய நம்பர் 3 எடுக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்து சப்ஸ்டியூஷனில் எல்லா வேல்யூவும் கண்டுபிடிக்காதீங்க. இந்த dy by dx நம்ம கண்டுபிடிச்சோம், அதை எடுத்து எழுதிட்டு ஜஸ்ட்டு நமக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரிஞ்சால் போதும். இப்போ நான் -1 சப்ஸ்டியூஷனுக்கு எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸோட பிளேஸில் -1 போட்டால் 4 × -1 இது நெகட்டிவ் வேல்யூ ஆகிடும். இதில் -1 போட்டால் -1 -2 இதுவும் நெகட்டிவ் வேல்யூ தான். இதில் -1 போட்டால் -1 -2 -3 இதுவும் ஒரு நெகட்டிவ் வேல்யூ தான். அப்போ 3 நெகட்டிவ் வேல்யூ மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ்ல தான் ஆன்சர் கிடச்சிருக்கும். இது லெஸ் தென் 0. அப்போ இதோட நேச்சர் வந்து டிக்ரீசிங்னு எழுதிடலாம். அடுத்து 0க்கும் 1க்கும் நடுவில் 0.5 இங்கே எடுக்கிறோம். 0.5 பண்ணால் இது வந்து பாசிட்டிவ். இதில் 0.5 போட்டால் 0.5 -1 1 தான் பெரிய நம்பர், அப்போ இது நெகட்டிவ். அப்போ 0.5 -2ன்னு பண்ணும்போது திருப்பியும் இது நெகட்டிவ் தான். அப்போ 2 நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் வருது, மல்டிபிள் பண்ணால் பாசிட்டிவ்ல தான் ஆன்சர் வரும். அப்போ f dash of x வந்து greater than 0. அப்போ நம்ம என்னென்னு எழுதிடலாம்? இன்க்ரீசிங்னு எழுதிடலாம். ஸோ எழுதியாச்சு. அடுத்து 1.5 இங்கே 1.5 போட்டால் இது பாசிட்டிவ், இங்கே 1.5 போட்டால் இது பாசிட்டிவ் தான். 1.5 -1 வந்து 1.5 தானே பெருசா, அப்போ இது பாசிட்டிவ். இங்கே 1.5 போட்டால் நெகட்டிவ் ஆகிடும், ஏன்னா 2 தானே பெரிய நம்பர். அப்போ ஒரே ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது, அப்போ மல்டிபிள் பண்ணால் நெகட்டிவ்ல தான் ஆன்சர் வரும். அப்போ f dash of x வந்து லெஸ் தென் 0. இது வந்து ஒரு டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இப்போ 2 to ∞ 3ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 3s are 12 பாசிட்டிவ். இங்கே 3 போட்டால் 3 - 1 2 பாசிட்டிவ் நம்பர். இங்கே 3 - 2 இதுவும் ஒரு பாசிட்டிவ் நம்பர். 3மே பாசிட்டிவ்ல தான் கிடச்சிருக்கு. அப்போது வேல்யூவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ f dash of x வந்து greater than 0. இந்த இடத்துல இது என்ன இருக்குது? இன்க்ரீசிங் அப்படின்னு கிடச்சிருக்கு.
ஸோ கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வேர் இட் இஸ் இன்க்ரீசிங் அப்படின்றது தான் உங்களோட கொஸ்டின். இதுல எங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க தான் இன்க்ரீசிங் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப தட்ஸ் அ ஃபங்ஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபார் நம்மளோட வேல்யூ இன்க்ரீசிங் வந்து 0 to 1க்குள்ள எக்ஸ் வேல்யூ வரும்போதும், இல்ல 2 விட பெரிய நம்பர் 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும்போது தான் இன்க்ரீசிங் வந்துச்சுல்ல. அப்ப எக்ஸ் வந்து 0 to 1க்குள்ள இருக்கணும். இல்லன்னா 2 விட பெரிய நம்பரா இருக்கணும். அதுல மட்டும் தான் எக்ஸ் வந்து இருக்கும்போது தான் இது வந்து ஒரு இன்க்ரீசிங் ஃபங்ஷனா இருக்கும் அப்படி எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படி கூட நம்ம இங்கே எழுதிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.